ஆனால் முதல் முறையாக துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுடைய வாழ்த்துக்களை பெறுவதற்கு நான் இங்கே வந்திருக்கின்றேன். திராவிட மாடல் என்று சொன்னாலே எல்லோருக்கும் எல்லாம் என்றுதான் அர்த்தம். அதன் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சி கூட ஒரு திராவிட மாடல் நிகழ்ச்சி என்று சொல்லலாம். ஏன்னா எங்க எல்லாருக்கும் எல்லா திட்டங்களும் கொடுக்கப்படுகின்றது. கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் மூலம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊராட்சிகளுக்கும் அந்த விளையாட்டு உபகரணங்கள் கிட்ஸ் கொடுக்கப்படுகிறது. 33 வகையான ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்படுகின்றது. அதேபோல மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 10,000 சகோதரிகளுக்கு 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வங்கி கடன் இணைப்புகள், 1000க்கும் அதிகமானவர்களுக்கு வீட்டு மனை பட்டா, விவசாயிகள், தொழில் முனைவோர்கள், மாற்றுத்திறனாளிகள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், பட்டியலினத்தோர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்னைக்கு இந்த மேடையில நலத்திட்ட உதவிகள், அரசினுடைய திட்டங்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றது. இப்படி யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பதை பார்த்து நிறைவேற்றுகிறது தான் நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்முடைய திராவிட மாடல் அரசு என்பதை நீங்கள் மறந்துவிட முடியாது. இங்கே நலத்திட்டங்களை பெறுகின்ற அத்தனை பேருக்கும் முதல்வருடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் விளையாட்டுத்துறை திறமையாளர்களை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் முத்தமிழர் கலைஞர் அவர்களுடைய பேரில் கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் என்ற திட்டத்தை சென்ற வருடம் ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் சுமார் 30 மாவட்டங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் ஸ்போர்ட்ஸ் கிட் கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்திலிருந்து ஏராளமான விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் உருவாகி இருக்கிறார். இந்த நிகழ்ச்சிக்கு கூட, இந்த மேடையில் கூட சர்வதேச அளவிலான கால்பந்து போட்டியில இந்தியா சார்பாக பங்கேற்று சாதனைகளை படைத்து வருகின்ற தங்கைகள் சந்தியா மற்றும் கார்த்திகா ஆகியோர் வருகை தந்திருக்கிறாங்க. அவங்க அத்தனை 2 பேருக்கும் நம்ம அனைவரும் சார்பாக நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். SAFF சாம்பியன்ஷிப், சவுத் ஏசியன் கேம்ஸ், 27th சீனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப் ஆகிய போட்டிகள் கோப்பையை வென்று இந்திய அணியில, தமிழ்நாட்டு அணியில் சிறப்பாக விளையாடியவர் தான் தங்கை சந்தியா அவர்கள். டர்கிஷ் விமென்ஸ் கப், 28th சீனியர் விமென்ஸ் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப், 27th சீனியர் விமன் நேஷனல் சாம்பியன்ஷிப், கேலோ இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி சாம்பியன்ஷிப், ஆல் இந்தியா இன்டர் யூனிவர்சிட்டி ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச தேசிய கால்பந்து போட்டிகள் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற அணியில் சிறப்பாக விளையாடியவர் தான் தங்கை கார்த்திகா அவர்கள். கடலூர் மாவட்டத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் விளையாட்டுத் துறையில சாதிக்க துடைக்கக்கூடிய அத்தனை மகளிருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக, எடுத்துக்காட்டாக, ரோல் மாடலாக இருக்கக்கூடிய இந்த 2 தங்கைகளுக்கு நாம் நம்முடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் அவங்களுடைய குடும்பத்திற்கும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் முன்பாக இங்கு அந்த விளையாட்டு உபகரணங்களை நாம கொடுக்க இருக்கின்றோம். கலைஞர் ஒரு பெயர்ல விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக செயல்படுத்துற ஒரு முதல் திட்டம் இந்த திட்டம். இந்த திட்டத்திற்கு முதல் முறையாக கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் திட்டம் அப்படின்னு பெயர் வச்சோம். நீங்க கூட யோசிக்கலாம், எதற்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் திட்டத்துக்கு கலைஞரோட பெயர் வைக்கிறோம். என்ன, கலைஞர்கிட்ட இருந்த அந்த விடா முயற்சி, திட்டமிடல், மன உறுதி உள்ளிட்ட அத்தனை குணங்களும் ஒவ்வொரு விளையாட்டு வீரருக்கும் இருக்க வேண்டும் என்றுதான் கலைஞருடைய பெயரை இந்த திட்டத்திற்கே வைத்தோம். இங்கே நிறைய மகளிர் வந்திருக்கிறீங்க. கடலூர் மகளிரை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு பேர் போனவங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக 71 கோடி ரூபாய் அளவிற்கு இங்கே வங்கி கடன் இணைப்பையும் வழங்க இருக்கின்றோம். இதனை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடன் தொகையாக மட்டும் பார்க்கவில்லை, உங்களுடைய உழைப்பின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தொகையாக முதலமைச்சர் அவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த கடன் இணைப்பின் மூலம் இந்த உதவி குழுக்களை சேர்ந்த சகோதரிகள், நீங்கள் வாழ்வில் இன்னும் பல உயரங்களை தொட எங்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம்.